ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய தோட்டத்தில் நான் வந்து கத்திரிக்காய் அண்ட் தக்காளியை எப்படி வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இந்த அளவுக்கு காய் வர்றதுக்கு நான் கொஞ்சம் டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த செடிகளை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சந்தையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து நட்டு வைக்கிறப்ப அடி உரமாக கொஞ்சம் ஆட்டாம்புழுக்கை வந்து கொடுத்தேன். ஒரு 40 டேஸில் வந்து செடி வந்து நல்லா தளதளன்னு வளர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த செடிக்கு வந்து நான் தண்ணீர் விடுறப்ப தரையில் நிலத்தில் மட்டும்தான் வந்து நான் தண்ணீர் விட்டேன். இந்த செடியோட இலைகளுக்கு நான் என்றைக்குமே தண்ணீர் வந்து பாய்ச்சினது கிடையாது. செடியோடைய இலைகளுக்கு வந்து தண்ணீர் படாமல் பார்த்துக்கிடணும். ஸோ நிலத்தில் மட்டும்தான் வந்து தண்ணீர் வந்து நம்ம விடணும். ஸோ வேர் வந்து நல்லா பிடிச்சிக்கிடும். தென் தக்காளி செடி வந்து நிலத்தை தரையிலே வந்து படர்ற ஒரு தன்மை கொண்டது தான். ஒருவேளை நம்ம அதை வந்து மேல் நோக்கி வளர்க்குறதுக்கு முட்டு கொடுக்கணும். அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கம்பு வச்சு கட்டி அதுக்கு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது மேலே பார்க்க வளரும். பட் என்னோடய செடிகளுக்கு வந்து நான் எந்த முட்டும் கொடுக்கல, அது தரையில் தான் வளர்ந்துட்டுருக்கு. தென் தரையில் வளரப்போ இந்த மாதிரி தான் படர்ந்து இவ்வளோ பெருசாக வளரும். அண்ட் ஒவ்வொரு படறப்ப என்னென்னா அந்த கணுக்கள் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து திருப்பியும் அதில் ஒரு வேர் பிடிச்சி திருப்பியும் அப்படி அது ஒரு பெரிய செடியாக வளர்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து முட்டு கொடுத்து கம்பு சப்போர்ட் கொடுத்து மேல் பார்க்க தான் வளர்க்குறாங்க. பட் நான் என்னுடைய செடிகளை தரையிலேயே தான் வளர்த்துருக்கேன். அண்டு வெயிட் அதிகமாகிறப்ப கண்டிப்பாக வந்து தக்காளி செடியால் தாங்க முடியாது. ஸோ தரையில் இருக்கிறப்ப உங்களுக்கு காய்கறிகள் இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தரையிலே படர்ந்து வளரப்போ ஒரே ஒரு பிரச்சனை தான். ஸோ என்னென்னா நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் எடுத்து விடணும். இல்லைன்னா வந்து மண் அரிச்சிற மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் அழுகி போயிடும் தக்காளி தரையிலே கிடந்துச்சுன்னா. ஸோ ஆனால் அடிக்கடி செக் பண்ணி ப்ராப்பராக இதை வந்து நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழுகிறதுலேருந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செடிகளுக்கு நான் செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய டீ தூள், ஒரு டீ கடையிலேருந்து அவங்க டீ போட்டு முடித்ததுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிற டீ தூள் எல்லாமே வந்து அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை கேட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் தான், ரொம்ப அதிகமாக கூட இல்லை, ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக என்னோடய செடிகளில், அதுவும் ரொம்ப வேர் பக்கத்தில் கூட வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன். அண்ட் டீ தூள் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்ணீர் நிலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுக்கிடணும். அப்போ தான் வந்து அது வந்து சீக்கிரம் மக்கும். தென் மீன் கழுவுற தண்ணி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் நான் ஊற்றுவேன். தென் செடி வச்சு ஒரு 40 நாளுக்குள்ளே பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. தென் பூ வந்து உங்களுக்கு வைக்க ஆரம்பித்த பிறகு செடிக்கு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி விடக்கூடாது. அப்படி ஒருவேளை நம்ம தண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா செடி தான் வந்து ரொம்ப செழிப்பாக அழகாக இலைகள் தலைகள் அதெல்லாம் வந்து நல்லா செழிப்பாக வளருமே தவிர காயை வந்து வர விடாமல் தடுத்துரும்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு 4 டேஸ் கொஞ்சம் செடியை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தண்ணி விடலாம். இல்லைனா உங்களுக்கு செடி தான் தளதளன்னு இருக்குமே தவிர உங்களுக்கு பூக்களோ காய்கறிகளோ வராது. ஸோ நீங்கள் அது கொஞ்சம் கேப் விட்டு தண்ணி விடுங்க. உங்களுக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே கொஞ்சம் செடியை காய போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து காய்கள் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய தக்காளி அண்ட் கத்திரிக்காய் செடி வந்து ஃபுல்லி ஆர்கானிக் தான். நான் எந்த மருந்தும் இதுக்கு யூஸ் பண்ணலை. நான் கொடுத்தது வந்து இந்த டீ தூள் அண்ட் கொஞ்சம் ஆட்டாம்புழுக்கை அண்டு நல்லா நிலத்தில் வந்து தண்ணி பாய்ச்சினேன். வேறு எதுவுமே பண்ணலை, இவ்வளோ தான் பண்ணினேன். ஆனால் காய் இதை விடையே அதிகமாக வந்திருக்கணும். பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஓரளவு காய் வந்திருக்குது. இப்போ வரையும் என்னோடய செடிகளுக்கு எந்த பூச்சியும் தாக்கலை. ஒருவேளை பூச்சி தாக்கங்க இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே தான் பண்ணுவேன். தென் புளிச்ச தயிர் வந்து நிறையா தண்ணியில் கலந்து கீழே நிலத்தில் வந்து அந்த ஒவ்வொரு செடி பக்கத்துலேயும் கொஞ்சம் ஊற்றுவேன். ஸோ இவ்வளோ காய்கறிகள் வந்திருக்கு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.